வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ் மாநகர சபையின் முதல்வராக மதிவதனி விவேகானந்தராஜா 19 வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று காலை யாழ் மாநகர சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றது. யாழ் மாநகர சபை 45 உறுப்பினர்களை கொண்ட சபையாகும். இலங்கை தமிழரசு கட்சி 13 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 12 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 10 ஆசனங்களையும், இளமக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா 4 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா 1 ஆசனங்களையும் பெற்றுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு விவேகானந்தராஜா மதிவதனியின் பெயரையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் முதல்வர் பதவிக்கு கனகையா ஸ்ரீகிருஷ்ணாவின் பெயரையும் பரிந்துரைத்தனர். முதல்வர் தெரிவு பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் இடம்பெற்றது. அதன்போது தமிழரசு கட்சி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட மதிவதனி விவேகானந்தராஜாவிற்கு வாக்களித்தனர். அதன் மூலம் 19 வாக்குகளை பெற்று முதல்வராக தெரிவானார். அதேவேளை தேசிய மக்கள் சக்தியினர் நடுநிலை வகித்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை துணை முதல்வராக தமிழரசு கட்சியின் உறுப்பினர் இமானுவேல் தயாளன் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பிற்கு ஆணையரவு உப்பு என மீண்டும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறித்த உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பிற்கு அண்மையில் ரஜ உப்பு என பெயர் சூட்டியமை தமிழ் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மீண்டும் அந்த உப்பிற்கு ஆணையரவு உப்பு என பெயர் சூட்டப்பட்டது. இதேவேளை குறித்த உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பானது வடக்கு மாகாணத்தில் முதற்கட்டமாக விநியோகம் செய்யப்படும் என அறிய முடிகின்றது. புற்றுநோய் சிகிச்சையை குழப்பும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனைக்கு முன்பாக கவனவீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இது குறித்து தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையின் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் கருத்து தெரிவிக்கையில், இந்த மருத்துவமனையானது வடக்கு மாகாணத்தில் உள்ள விசேடமான ஒரே ஒரு புற்றுநோய் மருத்துவமனையாகும். வடக்கில் இருந்து தினமும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் இந்த மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெறுகின்றனர். தெற்கில் இருந்து கூட பல நோயாளிகள் இந்த மருத்துவமனைக்கு அன்றாடம் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். கடந்த காலத்தில் 11% மக்கள் வெளி மாவட்டத்தில் இருந்து இங்கே வருகை தந்து சிகிச்சையை பெற்று சென்றனர். இதில் இருந்து நமது மருத்துவமனை எவ்வாறு சிறப்பான சேவையை வழங்குகின்றது என்பது அனைவருக்கும் தெரியும். இதனை சிதைக்கும் செயற்பாடு கடந்த 2 வருடங்களாக நடைபெற்று வருகின்றன. தனிப்பட்ட லாபத்தை கருத்தில் கொள்ளாத தன்னலமற்ற மருத்துவர்கள் நிர்வாகத்தினரால் அடக்குமுறை, பழிவாங்கல் மற்றும் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். பொய்யான தகவல்களை சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பி சிறந்த மருத்துவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற முனைகின்றனர். இதனால் இனிமேல் மக்கள் தனியார் அல்லது மகரகம மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய துர்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த போராட்டமானது தனி மனிதனுக்கானது அல்ல, ஏழை மக்களுக்கானது. ஏழை மக்கள் இலவச சிகிச்சை பெறுகின்ற உரிமையை பாதுகாக்க வேண்டும். தரமான இலவசமான சிகிச்சையை பெறுவதை மறுக்கும் சட்டவிரோத செயற்பாடுகளில் இருந்து பாதுகாத்து நோயாளிகளின் எதிர்காலத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றார். இதன்போது போராட்டக்காரர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன், மருத்துவர்கள், சமூக மட்ட அமைப்பினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் எழுந்துள்ள சர்ச்சைகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக ஆளுநர் சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். வடக்கு மாகாணத்தின் சுகாதார சேவைகள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் அசேல குணவர்த்தனவுக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. அதன்போது தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் எழுந்துள்ள சர்ச்சைகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக ஆளுநர் சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு தெரியப்படுத்திய நிலையில் இதனுடன் தொடர்புடைய தரப்புகளுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆளுநரிடம் குறிப்பிட்டார். மேலும் வடக்கு மாகாணத்துக்கு தாதியர்கள் நியமிக்கப்பட்ட போதும் அதே அளவு எண்ணிக்கையான தாதியர்கள் இங்கிருந்து சென்றுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஆளுநர், பல மருத்துவமனைகளில் இன்னமும் தாதியர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன என குறிப்பிட்டதுடன் அவற்றை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரினார். இன்னமும் 2 அல்லது 3 மாதங்களில் மேலும் 100கணக்கான தாதியர்களுக்கு
ஊழியர்களுக்கு நியமனம் வழங்க உள்ளதாகவும் அதன் போது இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இவற்றுக்கு மேலதிகமாக நெதர்லாந்து அரசாங்கத்தின் உதவியுடன் வடக்கில் அமைக்கப்பட்ட 4 விசேட மருத்துவ அலகுகளையும் இயக்குவதற்கான ஆளணி தொடர்பில் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக மாங்குளம் மருத்துவமனை தவிர்த்த ஏனைய 3 மருத்துவமனைகளுக்கும் ஆளணியினும் அனுமதிக்கப்படவில்லை என ஆளுநர் தெரிவித்தார். முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தால் ஆளணி மீளாய்வுக்கான அனுமதிகள் இன்னமும் கிடைக்கவில்லை எனவும் அதனை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் எவ்வளவு விரைவாக அதனை பெற்று தர முடியுமோ அதனை செய்வதாக ஆளுநருக்கு பதிலளித்தார். முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையின் தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் இதன்போது குறிப்பிட்ட ஆளுநர் வடக்கின் சில மாவட்டங்களில் நிலவும் சுகாதாரத்துறை தொடர்பான நிர்வாக பிரச்சினைகள் பற்றியும் சுகாதார சேவைகள் பணிப்பாளரும் கலந்துரையாடினர். இந்த சந்திப்பில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் பத்திரனமும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் நேற்று பிற்பகல் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் விமானத்தில் இருந்த 241 பேர் உயிரிழந்தவை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 12:41 ஏர் இந்தியா விமான நிறுவனம் விடுத்துள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் விமான விபத்தில் 241 பேர் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தியது. 230 பயணிகள் 10 பணியாளர்கள் மற்றும் 2 விமானிகள் என 242 பேருடன் லண்டனுக்கு சென்ற ஏர் இந்தியா போயிங் 787-8 ட்ரீம் லைனர் விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது. நேற்றைய தினம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கேட்விக் நகருக்கு இயக்கப்பட்ட AI-171 என்ற விமானம் விபத்தில் சிக்கியதை ஏர் இந்தியா உறுதிப்படுத்தியிருக்கிறது. 12 ஆண்டுகள் பழமையான போயிங் 787-8 விமானம் 230 பயணிகள் மற்றும் 12 பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு மதியம் 1:38 மணிக்கு அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்டது. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானது. விமானத்தில் இருந்த 242 பேரில் 241 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். உயிர் பிழைத்த ஒரே நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். பயணிகளில் 169 இந்தியர்கள், 53 பிரிட்டிஷ் நாட்டவர்கள், 7 போர்த்துகீசிய நாட்டவர்கள் மற்றும் ஒரு கனேடிய நாட்டவர் அடங்குவர். உயிர் பிழைத்தவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டிஷ் நாட்டவர் ஆவார். மேலும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஏர் இந்தியா தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பாதிக்கப்பட்ட அனைவரின் தேவைகள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் அன்புக்குரியவர்களின் தேவைகள் மீது எங்கள் முயற்சிகள் இப்போது முழுமையாக கவனம் செலுத்துகின்றன. கூடுதல் ஆதரவை வழங்க ஏர் இந்தியாவின் பராமரிப்பாளர்கள் குழு இப்போது அகமதாபாத்தில் உள்ளது. இந்த சம்பவத்தை விசாரிக்கும் அதிகாரிகளுக்கு ஏர் இந்தியா தனது முழு ஒத்துழைப்பையும் அளிக்கின்றது. மேலும் தகவல்களை வழங்க ஏர் இந்தியா 180056914444 என்ற பிரத்யேக பயணிகள் ஹாட்லைன் எண்ணையும் அமைத்துள்ளது. இந்தியாவுக்கு வெளியே இருந்து அழைப்பவர்கள் 918062779200 என்ற எண்ணில் அழைக்கலாம். தகவல் கிடைக்கும் போது ஏர் இந்தியாவின் எக்ஸ் தளம் மற்றும் ஏர் இந்தியாவின் இணையதளத்தில் வழக்கமான புதுப்பிப்புகள் தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிர் பிழைத்த ஒரே நபர் இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டிஷ் நாட்டவரான விஸ்வாஸ் குமார் ரமேஷ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் போயிங் 787-8 ட்ரீம் லைனருக்குள் வேறு வரிசையில் இருந்த தனது சகோதரர் அஜய்குமார் ராகேஷுடன் இங்கிலாந்து திரும்பிக் கொண்டிருந்தார். ஊடகங்களிடம் பேசிய ரமேஷ், புறப்பட்ட 30 வினாடிகளுக்கு பிறகு ஒரு பெரிய சத்தம் கேட்டது. பின்னர் விமானம் விபத்துக்குள்ளானது. எல்லாம் மிக விரைவாக நடந்தது என்றார். இறந்தவர்களில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் ஒருவர். அவர் தனது குடும்பத்தினரை சந்திக்க லண்டனுக்கு சென்று கொண்டிருந்தார். உயரத்தை எட்ட சிரமப்பட்ட விமானம் ஒரு மருத்துவ கல்லூரி மருத்துவர்களுக்கான விடுதியில் மோதியதில் உடனடியாக 5 மாணவர்கள் கொல்லப்பட்டனர். விபத்திற்கு பின்னர் 265 உடல்கள் சிவில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஏர் இந்தியா விமான விபத்தை தொடர்ந்து அனைத்து உலக நாடுகளின் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஏர் இந்தியா விமான விபத்து விமான போக்குவரத்து வரலாற்றில் மிக மோசமான விபத்துகளில் ஒன்றாகும் எனவும் இதில் இந்தியாவுக்கு உதவ தாம் தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் செய்தியாளர் சந்திப்பில் அகமதாபாத் விமான விபத்து குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது இந்த விமான விபத்து மிகவும் கொடூரமானது. அமெரிக்காவின் உதவி ஏதாவது தேவையெனில் அதை செய்ய நாங்கள் தயாராக இருப்பதாக இந்தியாவிடம் ஏற்கனவே தெரிவித்துவிட்டோம். விபத்தில் பெரும்பாலானோர் இறந்துவிட்டதாக ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இது விமான போக்குவரத்து வரலாற்றில் மிக மோசமான விபத்துகளில் ஒன்றாகும் என்றார்.
ஐபிஎல் தொடரில் 18 ஆண்டு காத்திருப்புக்கு பின் சாம்பியன் கிண்ணத்தை வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை மீட்கப் போவதாக வெளியான செய்தியை அதன் உரிமையாளரான டிஜாஜிஜோ பிஎல்சி நிராகரித்துள்ளது. இந்தியாவில் டிஜாஜிஜோ பிஎல்சி மூலம் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தால் ஆர்சிபி நடத்தப்படுகின்றது. ஐபிஎல் கிண்ணத்தை வென்ற பின் அணியின் உரிமையை பணமாக்கும் வழிகளை அந்த நிறுவனம் தேடி வருவதாக செய்திகள் வெளியாகின. இதற்காக அந்த நிறுவனம் $2 பில்லியன் எதிர்பார்க்கலாம் என்று ப்ளூம்பெர்க் தளம் குறிப்பிட்டிருந்தது. வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நிறுவன செயலாளர் மிட்டல் சங்குவி மேற்கூறப்படும் ஊடக அறிக்கைகள் எல்லாம் ஊடகங்களின் அடிப்படையானது என்பதை எங்கள் நிறுவனம் தெளிவுபடுத்த விரும்புகின்றது. இதுபோன்ற இந்த விவாதத்தையும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை என இந்திய பங்கு சந்தையின் ஒழுங்குமுறை அமைப்பான மும்பை பங்கு சந்தைக்கு தெரிவித்துள்ளார். 2008ஆம் ஆண்டு பெங்களூரு அணி ஆரம்பிக்கப்பட்ட போது விஜய் மல்லையா அதன் உரிமையை வாங்கினார். பின்னர் அவர் கடன் வலையில் சிக்கியதால் டிஜாஜிஜோ பிஎல்சி தனது துணை நிறுவனமான யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் மூலம் பெங்களூரு அணியை வாங்கும் வாய்ப்பை பெற்றது. இப்போது உலக அளவில் அதிக பின்தொடர்பவர்களை கொண்ட அணிகளில் ஒன்றாக அது உள்ளது. பெங்களூரு அணி நீண்ட போராட்டத்துக்கு பின் வெற்றி பெற்றாலும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் பெங்களூரில் 11 பேர் உயிரிழந்தது அந்த அணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.